தெரியல, பனிமூட்டமா இருக்குது. டேய் கொன்றுவேன். டே சாய், நெட்டு வேலை செய்ய மாட்டேங்குதுடா. டேய் ஆமாண்டா, என்னோட மொபைலே டவர் கட் ஆயிடுச்சு. என்னது டவர் கட் ஆயிடுச்சா? ஐயோ, நான் வேற ஜெகதீஷ்க்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன், தூங்கிட்டேன். டேய் நீ தான் டயர்ட் ஆயிட்டேல, குர்ரா நான் ஓட்டுறேன். அதெல்லாம் முடியாது. என் ஹீரோ என்ன மட்டும் தான் ஓட்ட சொல்லியிருக்கான், யாருக்கும் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். டேய் அவன் என்ன நம்ம கூட வாடா இருக்கான், குர்ரா நான் ஓட்டுறேன். குர்ரா டேய். அதெல்லாம் முடியாதுடா. டேய் மச்சான், அவன் தான் ஆசைப்படுறானே, கொடுத்து தொலையண்டா. ஏய் சரி வா. டேய் ஒழுங்கா ஓட்டுறா, உன்னை நம்பி கொடுக்க சொல்லியிருக்கேன். டேய் ஒழுங்கா உட்காருடா, லைட்டாக மூவ்மெண்ட் கொடுத்தா போதும், வேகமாக போகாத. டேய் ஏ சிப்ஸ் பாக்கெட்ல உட்கார்ந்திருக்கடா. ஐயோ என்னாச்சுன்னு தெரியல. ஐயோ டே குண்டு பையலே, சொன்ன கேட்டியாடா? இப்போ நான் என் ஹீரோ கிட்ட போய் என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே. டேய் சோத்து முட்டை, உனக்கு தான் ஓட்ட வராதுல்ல, உனக்கு எதுக்குடா இந்த வேலை? ஏ முட்டக்கண்ணி, நான் ஒழுங்கா தான் ஓட்டுனேன். திடீர்னு என்னன்னு தெரியல, அதுவே கையை மீறி போயிருச்சு. எப்படி உன் உடம்பு மாதிரியா? ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியல, சிக்னல் வேற இல்ல, யார்கிட்ட ஹெல்ப் கேக்குறதுன்னு தெரியல. ஐயோ ஷிட், என்ன பண்றது? ஒண்ணா எரும மாடு தின்னுகிட்டே இருக்கறான் பாரு. உனக்கு என்ன கோல ஓர திட்டாத. இப்போ என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு எங்களை கேட்டினா? இந்த வழியா போய் பார்க்கலாம் வா. வாடா போய் பார்க்கலாம் வாங்க. மணி பயமா இருக்குடா. பயப்படாத பயப்படாத, இந்த இடத்துல எவங்கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறது? ஏப்பா நீ சிப்ஸ்லாம் கிடைக்குமா? டேய் விக்கி, இங்க பாரு, ஜீப் ஒண்ணு நிக்குது. ஏ ஆமாண்டா, வாடா போய் ஹெல்ப் கேக்கலாம். எங்க யாருமே காணோம். உள்ள பாரு. என்னடா யாரையும் காணோம்? ஆமாண்டா யாருமே காணோம். டேய் இங்க பாருடா, காலேஜ் தெரியுது, இந்த வழி தானே போயிருப்பாங்க. ஆமாடா, ஃபாலோ மீ. சார் சார், யாராவது இருக்கீங்களா? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க சார். ஏஞ்சிவி மூஞ்சி ஒரு மாதிரியா வச்சிருக்க. புரியுது, உனக்கு ஜெகதீஷ் ஞாபகம் வந்துருச்சுல? ஆமாண்டா, அவனும் இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ரொம்ப மிஸ் பண்றேன். சே, இந்த லவர்ஸே அப்படித்தான், சேர்ந்துருக்கும் போது அருமை தெரியாது, பிரிஞ்சாதான் ஃபீல் பண்ணுவீங்க. வாவ், வாட் a லொகேஷன். டேய் விக்கி, ஜீவி, என்னடா இங்க சீக்கிரமா வாங்க. என்னடா அத்தியா, இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு வா, கதவு தட்டி உள்ள யாராவது இருந்தா ஹெல்ப் கேட்போம். ஜீவி, நீ போய் சாயிரியா கூட்டு வந்துரு, நாங்க உள்ள போய் பேசிக்கிட்டு இருக்கோம். பாத்து போங்கடா. நீ பாத்து போ, நம்ம பாத்து போ. டேய் நீ முன்னாடி போகாத, காட்டு எருமை நினைச்சு வெளிய துரத்திட போறாங்க. நீ மூடு. வா, எப்படி இங்க வந்து கட்டாங்க அந்த வீட? சீக்கிரம் வாடா, உருண்டுகிட்டு வரான் பாரு. சார் 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 சார், மகாலிங்கம் சார், கொஞ்சம் கேட்ட வந்து ஓபன் பண்ணுங்க சார். ஆமா மகாலிங்கம் சார், கொஞ்சம் கேட் ஓபன் பண்ணுங்க சார். டேய் கேட் ஓபன்ல தான்டா இருக்கு, உள்தா பால் போடவே இல்லடா. வாட்ச்மேன் டீ சாப்பிட போயிருப்பார் போல இருக்கு. இந்த வீடு மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னு வையேன், படம் எடுத்து படத்தை 100 நாள் ஓட வச்சிருவேன். டேய் உன் படம் போஸ்டே அவனை பார்க்க மாட்டான், காமெடி பண்ணா மூடிட்டு வா. டேய் நடிக்க வாய்ப்பு கேப்பல்ல, ஆமா இருக்குடி உனக்கு. நான் ஸ்டார் ஆயிரம் பாரு. ஏ சாய் வாங்கடா.
ஏ சாய், விக்கியும் மணியும் போயிருக்காங்க. அங்க ஒரு பங்களா இருக்கு, வாங்க. என்ன சத்தத்தையும் காணோம். இதுங்க வேற இந்த நேரத்துல. ஏ சாய் வாங்க. ஏ சாய் வெளிய வாங்க. எரும மாடுங்களா? இருடி வரோம். காட்டு எருமை மேல வருமா? சீக்கிரம் வாங்க. இவ ஒருத்தி. வேகமா வாங்க. கார் ரிப்பேர் ஆயிடுச்சா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இங்க வரவங்க எல்லாம் இந்த ஒரே காரணம் தான் சொல்றாங்க. பக்கத்துல மெக்கானிக் ஷாப் ஏதாவது இருக்கா? அது இங்க 20 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகணும். போயிட்டு வரதுக்குள்ள இருட்டிடுமே. அப்ப நாங்க இப்ப என்ன பண்றது? எங்க அண்ணன் கார் ரிப்பேர் பண்ற வேலை தான் பாக்குறாரு. ஆனா அவர் இப்போ வெளியூர் போயிருக்காரு. உங்க அண்ணன் எப்போ வருவாரு? எப்ப வேணாலும் வரலாம். உங்க கார் ரெடி ஆகுற வரைக்கும் நீங்க வேணா இங்க தங்கிட்டு போலாமே. எங்க கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, இங்கே தங்கிக்கலாமா? தாராளமா தங்கலாமே. ஓகே. ஏண்டா மீன ரசிகனே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொன்னாங்கல்ல, இப்போ ஒர்க் அவுட் ஆகுதுல? ஏய் இங்க பாருடி. எங்க போனானுங்க இவனுங்க? இந்த இடம்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? மணி ஏய். எங்கடா இருக்கீங்க? இந்த பக்கத்தா போனானுங்க. சரி உள்ள போய் பாப்போம். எங்கயாவது இங்க சுத்திட்டு இருப்பானுங்க. இந்த குட் நியூஸ் சாய் கிட்ட உடனே சொல்லணும். ஓகே. டேய் மாப்ள. என்னடா இங்கே செட்டில் ஆயிட்டீங்களா? ஆமாடா, போற போக்குல இங்கே செட்டில் ஆயிடும் போல இருக்கு. உனக்கு சொன்னா புரியாது, வா காட்டுறேன். வாங்க. வீடு செமையா இருக்குடா. வாடா. மேடம் மேடம் மேடம், நான் சொன்னேன்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஹாய். ஹலோ. பொக்குன்னு போயிடுவாங்களா இல்லையா? இது இங்க மெக்கானிக் ஷாப் எதுவும் இல்லையா? 20 கிலோமீட்டர் போகணுமா. இங்க இருந்து தங்கிட்டு காரை ரெடி பண்ணிட்டு காலையில போலான்னு சொல்றாங்க. சூப்பர். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு ஓகே வச்சலாம். நீ எங்க கூப்பிட்டாலும் நான் கண்ணை மூடிட்டு வருவேன் டார்லிங். பப்ளிக் பிளேஸ். மேடம், இப்போ நான் எங்க தங்குறது? நீங்க எங்க வேணாலும் தங்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பண்ணலாமா? நீ உள்ள போமா. டேய், எல்லாரும் போயிட்டா லக்கேஜ் யாரா எடுக்கிறது? டேய் சாய், போ 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 போ. நீ தான்டா போய் எடுக்கணும். என்னால முடியாது, நீ வா தொடங்கி. டேய், நீ தனியா போனா கொண்டு வந்த பலகாரத்தை எல்லாத்தையும் நீயே சாப்பிடலாம். பலகாரமா? சத்தியமா? சினிமா மேல சத்தியமா. அப்ப நான் போறேன். ஓகே போ, திரும்பி பார்க்காம போ. ரூம் எல்லாம் நல்லா இருக்கு. பயங்கர தூசா இருக்குல்ல? டேய், என்னடா அந்த வீட்ல இருக்கிறவங்க பல வருஷமா ஆயுத பூஜையை கொண்டாடுனதுல போல் இருக்கு. கரெக்ட் மாப்ள. இரு, அந்த மேடம்கிட்ட போய் நான் கேட்டு வந்துடுறேன். இவன் வேற. ச்சே, என்ன இவ்வளவு தூசியா இருக்கு? உட்காரு. இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன பேபி, இந்த இடம் பிடிச்சிருக்கா? இதுங்க வேற ஃபீலிங்ஸ் கலப்புதுங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலாமா? ஐயோ, என்ன எல்லா லக்கேஜ் என்ன தூக்க விட்டாங்களே. மேடம் மேடம். கூப்பிட்டீங்களா? ஆமா மேடம். அங்கே அவ்வளவு தூசியா இருக்கு, ஏன் அப்படி வச்சிருக்கீங்க? எனக்கு 10 நாளா உடம்பு சரியில்லை, அதான் சரியா க்ளீன் ஓ பண்ண முடியல. அப்படியா? உடம்பு சரியில்லையா? ஆமா, சூடா இருக்கு. உங்க கை தாங்க சூடா இருக்கு. எங்க என் கை ஜில்லுன்னு இருக்கு. நான் வைக்கிட்டா? தொடப்பக்கட்டை. என்னது? அங்க இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஹலோ மேடம், என்ன பண்றீங்க? உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையா? கொடுங்க, நான் ஐயோ கொடுக்குறேன். இருக்கட்டுங்க, பரவாயில்ல. எங்க எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. டேய், ஐயோ என்னங்க ஆச்சு? பனிக்கரடிக்கு பசி மயக்கங்க.
ஷூ நான் மறந்தே போயிட்டேங்க. நான் போய் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் ரெடி பண்றேன். நீங்க எப்படிங்க தனியா? நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? நீங்க சாப்பிட மட்டும் வந்தா போதும். சாப்பிட மட்டுமா? உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. கண்ணு மட்டும் தானே? கண்ணும் அதுக்குள்ள போயிட்டாலே. ஹேய், செமையா இருக்குல்ல? டேய், அவசரப்படாதீங்கடா. ஏங்க, இதெல்லாம் நீங்க தனியா எப்படிங்க சமைச்சீங்க? விருந்தாளி யாரு வந்தாலும் 1க்கு 10 சமைக்கிறது என்னோட பழக்கம். ஏன்டா? ஏங்க, எங்க ஊர்ல சமைக்கிற பொண்ணுங்களெல்லாம் பாக்குறது ரொம்ப கஷ்டங்க. ஆனா உங்களை கட்டிக்கு போறவரு ரொம்ப கொடுத்து வச்சுருங்க. பிரியா, நீ ஃப்ரீயா இருக்கப்போ இவங்கிட்ட சமைக்க கத்துக்கோ. நான் உன்னை கத்துக்க சொன்னேன், ஆனா நீ அதுக்கு இன்னும் சரிப்பட்டு வரல. எங்க வீட்டுல எதை கொடுக்குறாங்களோ அதை தான் சாப்பிடணும். ஆனா இங்க எதை சாப்பிடணும் ஒரே குழப்பமா இருக்குங்க. குழப்பமா இருந்தா அப்படியே வச்சிடறா. இன்னைக்கு வேற சனிக்கிழமை, விரதம் இருந்தா உடம்புனாச்சு குறையும். போதுங்க. அந்த உப்புமா இருந்தா அவனுக்கு போடுங்க. உப்புமானா இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லடா? ஏன்? ஏன்னா உப்புமா போடா. எல்லாரும் இப்பயே நல்லா சாப்பிட்டுக்கோங்க. நாளைக்கு காலையிலேயே கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. என்ன சொல்றீங்க? எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் ஒரு கல்யாணத்துக்காக வெளியூர் போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அது வரைக்கும் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. என்னது? சான்ஸே கிடையாது. இவங்களுக்கு வேற கொடைக்கானல்ல ஹனிமூன் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நாளைக்கு காலைல கார் ரெடி பண்ணிட்டு காலைல போயே ஆகணும். என்னை இந்த வீட்டில் தனியாக விட்டுட்டு போயிடாதீங்க. நான் இந்த வீட்டில் தனியாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க. இங்கே ஒருத்தன் என்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறான். அவன் மொட்டை அடிச்சிருப்பான். இந்த வீட்டையும் சுற்றி சுற்றி வருவான். நீங்கள் என்ன தனியாக விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அவன் என்ன சும்மா விட மாட்டாங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்க மேல கையெல்லாம் வைக்க விட மாட்டேங்க. நான் இருக்கீங்க உங்க கூட. நீ இருந்துட்டு வா, இல்ல வராம கூட போ. நாங்க இப்போ கிளம்புறோம். இங்க நெட்வொர்க்கே வேலை செய்யல, கம்யூனிகேஷனே இல்ல. இந்நேரத்துக்கு என் வீட்டுல தேடிட்டு இருப்பாங்க. சாரி சிஸ்டர். பிரியா, கொஞ்சம் சைலண்டா இருக்கியா? அவங்களே பாவம் ஒரு பொறுக்கி பையனால ப்ராப்ளம்ங்கிறாங்க. நீ ஒரு பொண்ணு தானே, புரிஞ்சுக்க மாட்டியா? அவங்க நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஒரு 2 நாள் தானே இருந்துட்டு போனா என்னப்ப? அழாதீங்க, நானும் இருக்கேன். என்னங்க இதுக்கெல்லாம் போய் அழுகுறீங்க? அழாதீங்க, எனக்கு அழுகையா வருதுங்க. எல்லாம் சீக்கிரம் சாப்பிடுங்க. ஏங்க, அதான் தங்குறோம் சொல்லிட்டோம்ல, கொஞ்சம் சந்தோஷமா தான் சிரிங்களேன். இந்தாங்க சாப்பிடுங்க. இது அவங்க வீடுடா, அவங்களுக்கு தெரியாத சாப்பிடணும்னு சொல்லி. நீங்க சாப்பிட்டீங்களா? முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் கொஞ்சம் சிரிங்க. ஆமா சரிங்க. நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல. ஸ்மைல் ப்ளீஸ், ப்ளீஸ் ப்ளீஸ்.